Hi friends, welcome to SK Innovations. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி எப்படி சாஃப்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு இதோட உப்பு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதோட 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி தண்ணிக்கு பதிலாக சாதம் வடித்த தண்ணி எடுத்திருக்கேன், அதாவது கஞ்சி தண்ணி. இது வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டிருக்கிறதுனால நான் இன்றைக்கி அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த கஞ்சி தண்ணியை கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம கையாலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் கஞ்சி தண்ணி இல்லாட்டி வெது வெதுப்பான இருக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். சுட தண்ணி ரொம்ப சூடாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, வெது வெதுப்பாக இருந்தால் போதும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவை இந்த மாதிரி நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாவு கையில் ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். கையிலையும் ஒட்டலை, அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலில் வச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி அரை மணி நேரம் வச்சுக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதை உருட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி கையாலேயே தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சப்பாத்தி நமக்கு எல்லாமே சேம் சைஸில் கிடைக்கும். இப்போ இதை பால் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் தண்ணி கரெக்டாக விட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்டையில் ஒட்டாமல் வரும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஒட்டும், கம்மியாக ஆயிடுச்சுன்னா உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓரங்கள் வெடிப்பு விடும். அதனால் தண்ணி எப்போவுமே கரெக்டாக விடுங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க எப்போவுமே தண்ணி அளந்தே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நம்ம சப்பாத்தியை இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோம். இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 செகண்ட் ஆனதும் சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தோசை கரண்டியால் அழுத்தி விட்டுக்கலாம். ஃப்ளேம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். இந்த சப்பாத்திக்கு எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி எண்ணெய் விடாமல் தான் சப்பாத்தி சுடுறேன். இது சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இந்த சப்பாத்தி 2 நாள் ஆனாலும் சாஃப்டாக தான் இருக்கும். கஞ்சி தண்ணியை பயன்படுத்தி சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். கண்டிப்பாக எல்லோரும் நெக்ஸ்ட் டைம் சப்பாத்தி செய்கிறீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.